இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொன்னால் கட்கோவளம் கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம். போட் ரெடியா இருக்குது, விலையெல்லாம் வச்சு இழுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறோம். லட்சக்கணக்கிலும் வரும், ஒன்றும் இல்லாமலும் வரும். அம்மாடி அந்த போட்டை பிடிக்க சொல்லிட்டு போயிட்டே ஐயா. அம்மாடி நீங்க நீங்க படுற கஷ்டங்களை ஒரு பார்க்கத்தானே கரை வேலை போட் ஒன்று போய்கிட்டு இருக்கு தெரியுதா? 100 ரூபா வைக்கல, அதோ 50 ரூபா வரைக்கிறாங்க. என்ன கடல் பாம்புன்னு தான் நிற்கிறேன். இழுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இழுத்து பார்த்தா அவ்வளோ கஷ்டமா கிடக்கு. ഒരു കഥയോ ചൊല്ലിയാണ് നെറ്റാരി മീൻവാള് துடிக்க துடிக்க மீன் வேணுமா? கட்கோவளம் கடற்கரைக்கு வாங்க. மை அடிக்க மீன் நெத்தலி தனியா நெத்தலியா அதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. வணக்கம் ரோலே. இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொன்னால் கட்கோவளம் கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நேரம் 6:15, இன்னும் சூரியன் உதயமாகையில நாங்கள் வந்திருக்கிறோம். என்னத்துக்குன்னு சொன்னால் இன்றைக்கு கடற்கரையில மீனவர்கள் எப்படி தங்களோட செயற்பாடுகளை மேற்கொள்கிறான்றதை உங்களுக்கு நான் நேரடியாக காட்டலாம்னு வந்திருக்கேன். வாங்க நாங்கள் போய் பார்ப்போம். கரை வேலைகளுக்கு போயினுமாக அதையும் பார்ப்போம். மற்றது போட்டுகளில் வர மீன்கள், மீன் சந்தை, மீன் விலையை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளோம். இப்போ பாருங்க, கடற்கரை காலை 6:15 எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுதான் கட்கோவளம் கடற்கரை. ரொம்ப பயங்கரமா தான் இருக்குதால வாங்க நாங்கள் அங்கே கரை வேலையை ரெடி பண்ணி அவடத்துக்கு போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரை வேலை போடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அங்கே தூரத்தில் ஒரு போட் வந்து கரை வேலை போடுறதுக்கு போய்கொண்டிருக்குது. இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரை வேலை போடுறதுக்கு போட் ரெடியாக இருக்குது, விலையெல்லாம் வச்சு இழுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறோம். இன்னும் ஒரு 1 hour ஆகும் அதை விலை போட்டு இழுக்கிறதுக்கு. பார்ப்போம், நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கரை வேலை போடுறதுக்கு விலையெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வலிக்கிற போகுது. இதை வலிச்சு கொண்டு தான் போடுறது. இன்ஜின் போட்டால் மீன்கள் வந்து கரைஞ்சிருந்து வலிச்சு கொண்டு தான் போயிடும். வணக்கம் ஐயா. இந்த கரை வேலை இழுக்கிறத பற்றி எனக்கு சின்ன விளக்கம்னு சொல்லுங்க. எனக்கு இருக்கு. வணக்கம். எனது பேர் நாகதம்பி குமரேசு. நாங்கள் இப்போ இங்கே இந்த கரைவலை வளைக்கிற என்ன மாதிரின்னா, எங்களுக்கு ஒரு கரைவலைக்கு 8 பேர் வேணும் குறைஞ்சது. அவைகளை வச்சு நாங்கள் இங்கே கொண்டு வந்து இந்த போட்டை இறக்கி இந்த கரைவலை ஏற்றி நாங்கள் வளைக்கிறேன்னு சொன்னால் போட்டுக்கு 6 பேர் ஏற வேணும். ஏறி இந்த துடுப்பு தண்டு வலிச்சு கொண்டு போய் அவங்க இந்த செலவாய் பறிச்சிட்டு அப்புறம் திருப்பி கரையை வந்து 2 சைட்டாலையும் நாங்கள் வலை இழுக்க வேணும். வலை இழுத்து கொண்டு வந்து மடி கரையை வர மடிக்கு மீன் வரும். மீன் வந்தால் சில போல லட்சக்கணக்கிலையும் வரும், ஒன்றும் இல்லாமலும் வரும். ஒரு நாளைக்கு 3 தரம் எழுப்பிய 3 தரம் 4 தரம் இழுக்கலாம். இல்லாட்டி மீன் இல்லைன்னு சொன்னால் ஒரு தரத்தோடையே போடுவோம். அது அதிர்ஷ்டத்தை பொறுத்து தானே. அது அதிர்ஷ்டத்தை பொறுத்து. இப்ப நீங்க போறீங்களா? இப்ப போறோம். எவ்வளவு நேரம் செல்லும்? இப்ப நாங்க போய் வர 1 மணிக்கு அலைஞ்சிருக்கோம். வந்து நீங்க வந்தாப்ப கரைக்கு வந்தாப்பறம் இழுக்கிறது. கரைக்கு வந்தாப்பறம் இழுத்தால் அப்படி ஒரு 2.5 மணிக்கு அலைஞ்சு முடியும். சரி ஐயா, நன்றியா. நன்றி. அதுல ஒரு போட் வந்து கரை வேலை போட்டு கொண்டு போகுது. நாங்கள் அங்கால போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து மீண்டும்
கரை வேலை இழுக்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்குது. அப்படியே நாங்கள் போட் வந்து வந்து கொண்டிருக்குது. கிட்ட போய் பார்ப்போம் என்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் வந்து கரைக்கு இழுத்து கொண்டிருக்கணும். ஏற்கனவே மீன் இறக்கியாச்சு. கிட்ட போய் பார்ப்போம். அம்மாடி அந்த போட்டை பிடிக்க சொல்லிட்டு போயிட்டு ஐயா, அது என்ன இழுக்குது? அதுக்கு போட்டை கரைக்கு தள்ளுறதுக்காக எந்த கையில போட்டை தந்து அது என்ன இழுக்குது? அம்மாடி பாருங்க, சூரியன் வந்துட்டு. ஆனா அந்த கொஞ்சம் மூங்கில இருக்கு. மூங்கில் எல்லாத்தையும் வேற லெவலா இருக்கு. இதுக்கெல்லாம் மீன் இல்லை. கஷ்டப்பட்டு தான் மேலே ஏற்றி கொண்டு இருக்கிறேன் போட்டை. அந்த போட்டை கரைக்கு தள்ளுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பாரு. இந்த போட்ல வந்ததானே இப்ப நான் வெள்ளி ஆனந்தம் ஐயா, வெள்ளி ஆனந்தம் பதினாலே. இது சூட வேலை, தனி சூட வேலை அப்படின்னு சொல்லி இருக்கும் தனித்தனியா. இது எத்தனை மணிக்கு போன? 2 மணி. நேற்று இப்போ இரவு 2 மணி. இதுல எத்தனை கிலோ வரும்? வருமா? உள்ளுக்குள்ள நிறைய மாட்டுப்பட்டு. இது சூடையா? சூட எல்லாம் சூட நகர. இது சீலா. பெரிய மீன் தான் எனக்கு பார்க்க ஆசையாகிறது. இதைத்தானே வளமையா நாங்க பெட்டியில வாங்குறது. என்ன நேரடியா பாப்போம்னு வந்தான் என்ன நடக்கு. நீங்க படுற கஷ்டங்களை ஒரு பார்க்கத்தானே வந்து. ஓ, இதுல போட்டா வெளிநாட்டுல இருக்கிறாங்க எல்லாரும் பார்க்க. இந்த போட் வந்து இப்ப வருது பாருங்க. இரவு சாமத்துல போறாக்கள் எல்லாம் 4 மணி 3 மணி 2 மணிக்கெல்லாம் போறாக்கள். இப்ப வந்துட்டீங்கன்னா பாப்போம் போட்ல என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மீன் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். கரைக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. வந்து வேகமா ஏற்றுற அளவுக்கு இல்லையே, ஏதோ கரையில தட்டுது. பார்ப்போம் என்ன மீன் வந்திருக்கு. ஓகே, கரையை கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மீனவர்களோட சேர்ந்து நானும் போட்டில் கரைக்கு எடுத்து விட்டு அவையோடைய என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்து கொண்டிருப்பேன். வாங்க இப்போ சூட வேலை பிரிக்கணும், அதை ஒருக்கா பார்ப்போம்.
சூட வேலை இப்படித்தான் இருக்கும். இருந்து நீ ஆக்களை உதறி உதறி எடுக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கரை வேலை போட் ஒன்று போய்கிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு? அந்த போட்டை தான் நான் இன்றைக்கு திரும்பி வந்தோடனே கரை வேலை இழுக்கிறத நான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன். பெருசாக இந்த வார போட்டுகளில் பெரிய அளவான மீன்களை காணல. கொஞ்சம் கொஞ்சம் மீன்களோட வரையணும். 10 கிலோ சூடை மட்டும் வந்திருக்குது. ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 50 கிலோவுக்கு மேலே வேற தட்டி எடுத்தாப்புல பார்ப்போம். இன்றைக்கு முகில் இருந்ததால சூரியன் நல்லா மறைக்குது. நாங்கள் ரோட்டில் மீன் வேற சந்தையில் போய் அண்ணன் குறைக்க இல்லாதோ, அண்ணன் 100 ரூபா குறைக்க இல்லாதோ 50 ரூபா குறைக்கிறாங்க. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க இங்கே பார்த்தா தான் தெரியும். இது என்ன மீன் நான் இதை பட்டிருக்கு? சுவாப்பாறையும் சாலை. இது என்ன மீன்? இது சுவாப்பாறை. இதுதான் சுவாப்பாறை. எவ்வளோ நேரம் செல்லுமண்ணா அதை தட்டி எடுக்க? 2 மணி நேரம் செல்லுமே. ஆ உங்கள் ஆக்கள் இல்லையா உங்களுக்கு? ஆ என்ன இல்லை கிலோ? ஆ இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்குதா? நட்டம். இப்போ எத்தனை மணி போகிறோம் நீங்கள்? ஆ எவ்வளோ தூரம் போவீங்க கடல்? ஒரு 3 மைல் 4 மைல் போகும். ஆ போர்டருக்கு போகிறோம் நீங்களா? இல்ல இந்த வழியா கொண்டு அங்க போறேன். போயில அது பெரிய போட்டு எல்லாம் பெரிய டேங்க் போட்டு. ஆ கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வரும்ண்ண? 20 வரும். கரை வேலை எப்படி இங்க? ஆ அதுவும் அதிர்ஷ்டத்தை பொறுத்து தானே இந்த டைம் அதுக்கு வரணும் எல்லாருக்கும் பரவாது. நல்ல மீன் வரும். சரி நான் நன்றி. நீங்க எடுங்கோ, நாங்கள் எடுத்து போட்டு வார். ஓகே ஓகே. நாங்கள் இப்ப கரை வேலை இழுக்கிற இடத்துக்கு போறோம். இந்த போட் இப்பதான் நாங்க போயிருக்குது. அது திரும்பி வரணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். திரும்பி வந்தோடனே நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. நான் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு பெரிய அளவிலான மீன்களை காணையில் சூட கும்பலா மற்ற அரக்குலா சுவாப்பாறை அப்படியான மீன்கள்லாம் வந்திருக்குது. பார்ப்போம். நாங்கள் இன்னொரு போட் ஒன்று வேற இருக்குதான், அதையும் பார்ப்போம். இந்த சன்செட் தான் வேற மாதிரி இருக்கு. இதிலே ஒரு கடல் பாம்பு ஒன்று கிடந்தது. அதே மாதிரிக்கா நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்க பயமாத்தான் கிடக்கு, செத்து போய் கிடக்கிறாரு, பிரச்சனை இல்லை. இந்த பாம்பை பாருங்கோ, என்ன கடல் பாம்புன்னு தான் நினைக்கிறேன். இது காகம் இதை பிச்சு எல்லாம் பிஞ்சு போய் கிடக்குது. பயமாத்தான் கிடக்குது. இது ஒரு சின்ன பாம்பு நினைக்கிறேன். இது என்ன கடல் பாம்பா? கடலுக்கான இருந்து வந்திருக்கு. அந்த பாம்புக்கு பேர் அஞ்சாலையாம். விஷப்பாம்பாம். கடிச்சா விஷம்தான். அது என்ன வழியா கரையில வந்து கிடக்குது. இப்ப பாருங்க எப்படி இருக்கு. இதுக்கெல்லாம் பனி இன்னும் பார்க்காம விடிய காலமா 6 மணிக்கு வரணும். இங்க நான் வீட்டே இருந்து 5:30க்கு வெளிக்கிட்டேன். இங்க வந்து சேர 6 மணி ஆயிட்டுது. எங்களை வீட்டிலே இருந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 15 நிமிஷம் ஓட்டம். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்திருக்கிறேன். பாருங்க
காலம வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. வா, வேற லெவலா தான் இருக்குது. நாங்க வந்து கரை வேலையை தான் மெயினா பார்க்க போறோம். நான் இந்த போட்டை பார்க்க போனா நான் அதுல இந்த கரை வேலை போட போற போட்டை மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நாங்க எதுக்கும் போட் வரைக்குள்ள பார்ப்போம். இது வந்து சப்பாத்தி முள்ளா, சப்பாத்தி மீனா. இது வந்து விலைக்கு வந்தா தூக்கி வெளியே ஓட்டுவாங்க. இவர் என்னத்துக்கு வெளியே வாழ தெரியல. பலூன் மீன் நாங்க சொல்லுவோம். இப்ப கரவலை ஒரு பக்கத்தால போட்டு கொண்டு போயாச்சு. இனி அப்படியே சுழண்டு கொண்டு வர போயிடும். வாங்க, நாங்க கரவலை போடைக்குள்ள இழுப்போம் இழுப்போம் எடுப்போம் இழுப்போம் எல்லாம் செய்வோம். இங்க இருந்து இந்த அண்ணா நூல் கயிறை பிடிச்சிருக்கிற இங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு தெரியாத தூரத்துல அங்க வேறங்க இந்த போட் தான் இப்ப வேலை போட்டு கொண்டு போகுது. சுத்தி போட்டுட்டு வந்த பிறகு இழுக்கிறத பார்ப்போம். ரைட், இழுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரை வேலை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நினைக்கிறேன் இழுக்கிறதுக்கு. பார்ப்போம், நாங்களும் இன்றைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். கரை வேலை மீன் அதுல 1 கிலோ வாங்கி கொண்டு போவோம். என்ன மீன் வேதுன்னு பார்ப்போம். இந்த சூரியன் பாருங்கோ இன்னும் வெளியில வரையில ஒளிஞ்சிருக்கிறார். தம்பியாக்கள் பாருங்க, அவனுக்கு வயது எப்படி 20 வயது தான் வரும். இழுத்து கொண்டிருக்கிறாங்க கரை வேலை. 3 பேர் தான் இப்ப இழுக்கணும் ஒரு பக்கத்துக்கு. போட் இப்ப கிட்ட வந்து கொண்டு இருக்குது பாருங்க. கிட்ட வந்தோடனே அந்த கரையாலையும் இழுப்பினும் இந்த கரையால இழுத்து கொண்டிருக்கணும். இப்போதைக்கு 3 பேர் இழுத்து கொண்டிருக்கணும். இனி மற்ற கரைக்கு போட்ல வாராக்கள் இழுப்பினும். இந்த அலைக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த போட் கரைக்கு வருதுன்னு பாருங்க. வலைய போட்டுட்டு கரை தட்டிட்டு நீ இழுத்து தான் எடுக்கும். நேர்ல பார்த்தா மீனுக்கு விலை பேசி வாங்க மாட்டீங்க. அந்த அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மீனவர்கள். பாருங்க, போட் கரைகளுக்கு போய் நின்று சூரியன் இப்ப கண்ணுக்குள்ள அடிக்க வலிக்கிட்டார். என்ன சொல்லி இழுக்கி நம்ம கேளுங்க. இழுத்து பார்த்தா அவ்வளவு கஷ்டமா கிடக்கு. ஐயா கையில பிடிச்சிருக்கிறார் இந்த கரையில. அந்த கரையில 3 பேர் பிடிச்சிருக்கிறோம் தெரியும் நினைக்கிறேன். அப்படியே நடுவுக்குள்ள அப்படியே இழுத்து இழுத்து கொண்டு வர மடியில பாப்போம் எப்படி மீன் வருது. ஒரு உயரமான இடத்துல இருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் கரை வேலை இழுக்கிடும். அப்படியே இதில் போட்டுகள் போகுது. கரை வேலை போட போகுதா என்னன்னு தெரியல. இந்த பக்கமும் லைனுக்கு அப்படியே இழுத்து கொண்டிருக்கணும் கரை வேலை. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால்
மணல் திட்டுகள் இருக்குது, தெரியுதா? அது ஒரு மலை மாதிரி இருக்குது ஒன்று, பார்க்க வடிவாத்தான் இருக்குது. இதுதான் அந்த அந்த மணல் திட்டு கிட்ட தான் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, விஷ்ணு கோயில் உண்டு. வள்ளிபுரமாயவர் தீர்த்தமாடவர் கடற்கரை, அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம். ஓ, எந்த பக்கம் முதல் வரும்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இப்ப விலை வந்துட்டு, வாங்க கிட்ட போய் பார்ப்போம் மடியில் என்ன வருதுன்னு சொல்லி. விலை கிட்ட வந்துட்டு எடுத்து கொண்டிருக்கணும், போடுங்க பார்ப்போம். யாருங்க இந்த பக்கம் எடுத்து கொண்டிருக்கு, நடுவுக்குள்ள வரும் மீன் பார்ப்போம். இப்ப வாழை பக்கம் இழுத்த மீனை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கணும், நீங்கள் இழுத்து கொண்டிருக்கணும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப நல்ல அவலை கிட்ட வந்துட்டுது, இழுத்து கொண்டிருக்கணும். யாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 மணிக்கு ஏழமா எடுத்து கொண்டிருக்கணும். 6 மணிக்கு போட்ட வேலை 7, 8, இப்போ 9 மணி ஆகுது. ஆண்கள் பெண்கள் என்று எல்லாருமே எடுத்து கொண்டிருக்காங்க. ரைட், வலையை சேர்த்தாச்சு. இனி அப்படியே தூக்கி கொண்டு உள்ளுக்கு வரணும். வாகங்களை பாருங்க, மீனை பொறுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி. வேலையை சேர்த்தாச்சு. கிட்டத்தட்ட 3 மணித்தியாலமா இழுத்த வேலை, கையில் எல்லாம் ஏற்கனவே அங்கால சுற்றி வச்சாச்சு. இது வேலை அந்த மணி வந்துட்டு பாருங்க, நெத்தலி குஞ்சுதான் தெரியுது எங்களுக்கு. உள்ளுக்கு என்ன மீன் இருக்குன்னு பாப்போம். துடிக்க துடிக்க மீன். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் கரவலை மீன் எப்படி எடுக்கிறேன். பாருங்க என்ன துடிக்கிற மீன். நல்ல கொட்டுப்பட்ட மீன் நல்லா பொறுக்கி கொண்டிருக்கணும்.
ஒரு பக்கம் வேற நெத்தலி வேற இல்லாமல் இந்த மீன்கள் துட்டிக்கிறதுடைய பாருங்க. நினைக்கிற கிட்டத்தட்ட அட்டை மணத்தியாலும் இருப்பினும் போல உடன் மீன். பன்னெண்டு பேர் கிட்டத்தட்ட 3 மணத்தியாலமா மெனக்கட்டு இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல மீன் பாட்டு இருக்குது. நெத்தலி பேரை கும்பலா அதே மீன்கள் பட்டிருக்கு. பார்ப்பேன் கூடைய கோட்டைகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். வேலையை உதவி எடுத்து கொண்டிருக்கணும். வேலையை ஓப்பன் பண்ணியாச்சு. முதல்ல பெரிய மீன்களை பொறுக்கி போடணும். சொல்லுறேன் துடிக்க துடிக்க மீன் துள்ளி பாயுது. எனக்கு குத்துனா கையில கலரு எடுக்கிற இல்லையா சாப்பாட்டுக்கு பெருசா கிளறு காயம் சாப்பிடாத கூடாது. குத்தி போடும் வந்து பயத்துல எடுக்காம நிக்குது குத்திடும் வந்து. பாருங்க இது வந்து கழிச்சு கொடுப்பாங்க. நெத்தலி தான் கூட பட்டிருக்கு. மீன்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கணும். பரவாயில்ல இன்றைக்கு நல்ல மீன் பட்டு இருக்குது. சந்தையை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இழுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அடுத்த வேலை கரைக்கு வந்துட்டு அடுத்த வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். சந்தைக்கு கொண்டு வரீங்களா? என்ன மீன் நட்டது? என்ன மீன்? நெத்தலி. தனியா நெத்தலியா? நெத்தலாம் தெரிஞ்சிட்டீங்க. எத்தனை கிலோ வரும்? எவ்வளவு கிலோ? கிலோ எவ்வளவு தெரியல, எவ்வளவுன்னு தெரியல. சந்தைதான் தெரியும். சரி சந்தைக்கு வாரம் பா. பலகாவியே ஒன்றாக ஐயா ஒன்றாயே இரண்டோகம்மா ஏலவர ஏலவர ஒரு காதையோ சொல்லியால இப்ப பாடி பாடி இழுக்கிறார். முருகா முருகோனே மூத்த கணபதியே ஐயா கணபதியே கற்பகமே காலாவினே ரெண்டு பக்கம் தலையை முழுத்து கொண்டிருக்கிறோம்.
தீர்த்தங்கள் ஆடியம்மா திருப்பாற்கடலாடி கடலாடி போல் கட்குதம்மா பெரிய நெத்தலி கவரன் பெரிய நெத்தலி நெத்தலி மீன்ஜாவாள நெருங்கிய மீனை பாரு வாழ ஐயம் பெருமாளே பாருங்க இல்லங்கள் ஆரோட ஜங்காட்டம் இலாயிலவல இலாயிலவல ஈலம்மாலேலையாயிலே தண்டு ஓலமாலேலையாலோ வேலம்மா வாஞ்சிவடம் லேலையாதத்தே வேடம் பரவருடலேலையாதோ நீ குல்ல இன்னத்தலேலையா சொல்லி அம்மா எழுதியிலேலைய முறையிடுவேன் என்னம்மா காமனத்தியாலும் இருக்கு வண்டுது வீரேலையா நாடுடாத இப்ப கடைக்கு வந்துட்டு துடிக்க துடிக்க மீன் துடிக்க துடிக்க மீன் வந்திருக்கு பாருங்கோ எப்படி துடிக்குதுன்னு பாருங்க வாவ் பெரிய மீனோட வந்திருக்கார் பெரிய ஒரு ஆள் வந்திருக்கார் இது என்ன மீன் பெருசு ஒன்று வந்திருக்கு இது பெருசு என்ன பாறையா துடிக்க துடிக்க மீன் வேணுமா கட்கோவளம் கடற்கரைக்கு வாங்க 9 மணிக்கு 8:30க்கு வந்தீங்கன்னு சொன்னா பெற்றுக்கொள்ளலாம் துடிக்க துடிக்க மீன் இது வேணுமோ சரி 5 கிலோ வரும் மால் 5 கிலோ வரும் மால் எத்தனை கிலோ வரும் பேர் கலவாய் உதாரண நமக்கெல்லாம் இப்ப வந்து செலக்ட் பண்ணிடும் கிளறு கிடக்குது கவனம் வேறுங்க நெத்தலி குஞ்சு எல்லாம் இது சின்னட்டியா கனவா கிடக்குது தம்பி இது என்ன மீனடா இது என்னவே செத்தல் சரியில்லையா அது மீன் வெள்வாலை வெள்வாவல் கனவாயம் வந்துருக்கு இது என்ன அந்த ஜெலி மேட் இருக்கிறது என்னது மை அடிக்கிறது இது கனவாய் பாத்தீங்களா மை அடிச்சது ஆள் உயிரோட தன்னை காப்பதற்காக மை அடிக்கிறார்
இது வந்து வெள்வாவலா, வெள்ள வாவல். இந்த ஜெலி மாதிரி இருக்கிற, அந்த ஜெல் மாதிரி இருக்கிற பாசி வந்து கடிக்குமா? இது ஒரு ஜெல் உண்டு. பாருங்க, துடிக்க 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 மீன் வேணுமா? ஓடி வாங்கும். கட்கோவளம் கடற்கரை. அங்கால பாத்தீங்கன்னா பொயின் பெட்ரோ டவர் தெரியுது. பொயின் பெட்ரோ டவர், மணிக்கூட்டு லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் தெரியுது. அதுக்கு பக்கத்துல பெரிய ஒரு தொலைத்தொடர்பு கோபுரம் இருக்குது. அப்படியே அந்த முனையோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கட்கோவளம் கடற்கரையில அப்படியே லைனுக்கு ஃபுல்லாவே கரை வேலை தான். நீங்க 9 மணிக்கு வந்தா, 8:30க்கு வந்தா நல்ல வழியா வாங்கிட்டு போகலாம். துடிக்க துடிக்க மீன். ஐயா, இது என்ன மீன்? இதை எடுக்கிற இல்லைன்னு, இதை எடுக்கிற இல்லைன்னு, அதுவும் முள்ளு. மட்ட கணவாய். புளி மாதிரி கிடக்கு. ஆ, எவ்வளவு? கிலோ 1000 ரூபா. ரைட் ரைட். வேற நெத்தலி, வாழை, களிறு எல்லாம் வந்து. பெரிய மீனோட அதை கண்டு கொள்றாங்க இல்ல, அது கொஞ்சம் சரியில்லை போட மீன். இந்த தகடு மாதிரி கிடக்குறது வாழை. இப்ப வந்து சந்தைக்கு போகுது. சந்தைக்கு போனா தான் விலை தெரியுமா. 9 மணி தாண்டின வழியா வேகமா சந்தைக்கு கொண்டு போகப்படுது. மாம்பழ சுண்டலா, இது மற்றது கிளறும் கிடக்கு. ஒரு நண்டு பிள்ளையார் வந்திருக்கார். இவரை பாருங்க, நண்டு பிள்ளையார. இவையெல்லாம் கழிச்சு விட்டார்கள்.
நான் நினைக்கிறேன் இது ஜெல்லி பீஸ் மாதிரி கிடக்குது, பார்க்க தொடவும் மேல, அது பயமா கிடக்கு. இவை எல்லாருமே கழிச்சு விடப்பட்டார்கள். அடுத்த நெட்டலி கூட போகுது சந்தைக்கு. நாங்க இதுல எந்த மீனை வாங்குவோம்? ஆசை கொஞ்சம் மீனை வாங்கி கொண்டு போவோம்னு பார்க்கணும். பார்க்கிறேன், பார்ப்போம். கடைசியா கொஞ்சம் மீனை வாங்கிட்டு போவோம் ஐயாட்ட. கடைசியா நானும் ஒரு நெட்டலி செப்பாரையும் வாங்கிக்கோம். நல்ல மீன் அள்ளி போட்டதையும் 1000 அள்ளி போட்ட ஐயாட்டும் அள்ளி போட்டு நான் வலிக்கிட்டேன் கிடக்கிறேன். மற்றது 6 மணிக்கு வரைக்கும் போகிறேன். பாய் பாய்.